வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டத்தில் உள்ள வீரமும் அதுக்கு நிகரான விவேகம் நிறைந்த ஒரு அழகிய விவசாய கிராமம்தான் கரம்பயம். கரம்பயத்துக்கென்று ஒரு தனி வரலாறு உண்டு. அதுவும் 350 ஆண்டு வரலாறு உண்டு. கிட்டத்தட்ட ஜமீன்தார் ஆட்சி முறையில் கல்லாக்கோட்டை ஜமீன்தாரும் பாப்பநாடு ஜமீன்தாரும் ஆட்சி செய்யும்போது வரி கட்டாத ஒரு கிராமம் என்று கரம்பயத்திற்கு வரலாற்றுச் சுவற்றில் இன்றும் ஒரு தனி இடம் உண்டு. அப்படியாப்பட்ட கரம்பயம் கிராமத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. கரம்பயம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில். இன்று கரம்பயம் என்று நவீனமாக இருக்கக்கூடிய கரம்பயம் முன்னொரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 350 ஆண்டுகளுக்கு முன்பு காடும் கரம்பயமாக இருந்தது. ஒத்தையடி தடமாக இருந்தது. அந்த ஒத்தையடி தடத்தில் யாதவர் ஒருவர் தினமும் காலையில் வியாபாரத்திற்காக பால் கொண்டு வருவது வழக்கம். ஒரு நாள் காலையில் பால் கொண்டு வரும்போது கால் தடுமாறி பால் கீழே கொட்டுகிறது. முதல் நாள் அது யதார்த்தமான சம்பவம் என்று நினைத்து கொண்டு அவர் வீட்டுக்கு போகிறார். மறுநாளும் அதே போன்று அதே இடத்தில் அந்த சம்பவம் நடக்கின்றது. பால் மறுபடியும் வழக்கமாக கொட்டுகிறது. சற்று கோபத்தோடு தன்னை தேர்த்தி கொண்டு வீட்டுக்கு செல்கிறார். 3வது நாளும் சற்று கவனமாக பாலை கொண்டு வருகிறார். அந்த இடம் வந்தனும் சற்று கவனத்தோடு வந்துகிறார். ஆனால் அன்றும் கால் தடுமாறி பால் கீழே கொட்டுகிறது. பால் கொட்டிய உடனே அவருக்கு கோபத்தில் உச்சத்துக்கு செல்கிறார். உடனடியாக வீட்டுக்கு ஓடி மம்பெட்டி எடுத்தாந்து முதலில் வெட்டுகிறார். எதுவுமே இல்லை, மண்ணை நோண்டுகிறார். அடுத்த வெட்டுகின்ற பொழுது ஒரே சவுண்டு. அடுத்த மூன்றாவது வெட்டுகின்ற பொழுது ரத்தம் பீறிக்கொண்டு காலிலிருந்து உச்சங்காலிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ரத்தங்கள் தெறிக்கின்றது. அப்போது அவர் உடம்புலெல்லாம் செம்முத்துக்கள் பதித்து மயக்க நிலை அடைகிறார். சவுண்டு கேட்டு அக்கம் பக்கத்தில் விவசாயம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் உடையாந்து பார்த்த பொழுது மயக்க நிலையில் இருக்கிறார். ஒரு உருவம் அங்கே தென்படுகிறது. பின்பு மயக்க நிலையில் இருந்த அழைத்து கொண்டு போய் வீட்டில் முதலீடு செய்து படுக்க வைக்கிறாங்க. அன்று இரவு அவர் வீட்டில் போய் படுக்கிறாரு. வீட்டில் படுத்தோனுமே அவர் கனவில் அம்மன் காட்சி அளித்து, நான் பயப்பட வேண்டாம், நான் தான் முத்து மாரியம்மன், உன் மீது போடப்பட்ட செம்முத்துக்களை நீக்கி விடுகிறேன். ஆனால் நீ என் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை எழுந்ததால் சம்பவம் நடந்ததனால் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பாலாபிஷேகம் செய்து என்னை வழிபடுங்கள். நான் இந்த ஊரையும் இந்த கிராமத்தையும் சுற்றியுள்ள கிராமத்தையும் காப்பாற்றுகிறேன் என்று அவன் கனவில் சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திருச்சு வந்து கிராமத்தை கூட்டுறான். அந்த யாதவர் கூட்டுறாரு. கூட்டி எல்லா பெரியவர் முன்னிலையில் உட்கார வச்சு, இந்த மாதிரி மாரியம்மனுக்கு கனவில் வந்து தெய்வம் வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு முதல் நாள் போட்ட உடம்புல செம்முத்துக்கள் எல்லாம் சுருங்கி போய் அது உருவம் மாறி போகுது. உருவம் மாறி போனோமே எல்லாருமே முத்து மாரியம்மன்லேருந்து அறிந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முத்து மாரியம்மன் சொல்லி அது சின்ன கூரை கொட்டாயை போட்டு அதை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்தை நோண்டுகின்ற நிலைக்கு ஏற்படுகின்ற பொழுது ஒரு சின்ன உருவம் தெரிகிறது. நோண்ட ஒரு அம்மன் வடிவம் சிலை வருகிறது. அதை மறியும் தோண்ட அது கீழே போய்கொண்டே இருக்கிறது. நம்மலாம் சொல்லுவோம், வரலாற்றில் பார்த்தீங்கன்னா வந்து லிங்கத்திலே சிறப்பான லிங்கம் சுயம்பு லிங்கம் விடுவோம், தானாக வளர்ந்த லிங்கம்பாங்க. அது மாதிரி எத்தனையோ கோவில் எத்தனையோ மாரியம்மன்கள் இருந்தாலும் கரம்பயம் மாரியம்மன் என்றால் அது தானாக வளர்ந்த மாரியம்மன் என்று ஒரு வரலாற்று சுவடு உண்டு. காரணம் என்னவென்றால் இன்றைக்கும் அது இருந்த இடத்தில் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. நோண்ட அது கல் போன்ற சிலை கீழே போய்கொண்டே இருக்கும். அந்த யாதர் வெட்டுகின்ற பொழுது இன்றைக்கும் அந்த தழும்பு இருக்கும். வலது மார்பிலும் இடது தோளிலும் அதுக்கு ஒரு தழும்பு இருக்கும். இன்றைக்கும் வரலாற்று சுவடுகள் உண்டு. இன்றைக்கும் அது உண்மையாக இருக்கின்றது. அம்மனை குலோசாக செய்து பார்த்தீங்கன்னா அந்த தழும்புகள் தெரியும். இன்றைக்கும் முதலில் அம்மன் எழுந்தது ஆவணி ஞாயிற்றுக்கிழமை என்றால் வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்தாலும் ஆவணி கடைசி ஞாயிறு போன்று விரதம் இருந்து சிறப்பாக வழிபடுவது வழக்கமாக இருந்து கொண்டிருந்தது. அப்புறம் திருவிழாவை கொஞ்சம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கோவிலை கொஞ்சம் பெரிய லெவலில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுமானம் பண்ணி ஆரம்பித்த பொழுது அந்த அம்மனை சுற்றி தூக்கி கொண்டு ஊர்வலமாக வருவதற்கு ஒரு அம்மன் சிலை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்பட்டார்கள். அந்த விழாவை எப்போது செய்ய வேண்டும் என்று எல்லோரும் யோசித்த பொழுது பங்குனி கடைசியிலும் சித்திரை மாதம் முதலிலும் இந்த திருவிழா செய்ய வேண்டும் என்று ஊர் மக்கள் கூடி சிறப்பாக செய்ய வேண்டும், எல்லாம் செய்யணும் பேசுகின்ற பொழுது அந்த அம்மன் சிலையை செய்ய வேண்டும். ஒரு தேரில் அம்மன் சிலை வரணும், இந்த மாதிரிலாம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுகின்ற பொழுது அம்மன் சிலை, ஏன்னா இது சுயம்பான ஒரு மாரியம்மன். ஸோ இதை தூக்கிக்கிட்டு நம்மளால் சுத்த முடியாது. ஸோ ஒரு மாரியம்மன் உருவம் வேணும் அப்படின்ற ஒரு சிலை செய்யணுங்கிற ஆசைப்படுகின்ற பொழுது சிலை வார்ப்பு பண்ணுறாங்க. வார்ப்பு பண்ணும்போது அந்த சிலை அது வடிவம் வரலை, அம்மன் வடிவம் வரலை. என்னமோ பண்ணி பார்க்குறான், அம்மன் வடிவம் வரலை. அன்னைக்கு ஒரு சிவன் பக்தர், ஒரு செட்டியார், ஒரு சிவன் பக்தராக இருந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கடுக்கனை கழட்டி இந்த பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. கடுக்கனை கழட்டி கொடுத்தோன்னே அப்படியே அம்மன் உருவம் சச்சுருவமாக அப்படியே வந்தோடனே அப்புறம் ஊர் மக்கள் கூடி அன்னைக்கு முதல் மண்டாகப்படி காப்பு கட்டுறது எல்லா உரிமையுமே செட்டியார் கொடுக்குறாங்க. செட்டியார் கொடுத்து செட்டியாருக்கு முதல் மண்டாபடியாகவும், 2வது கரையாக பெரிய வேண்டையார், 3வது கரையாக சின்ன வேண்டையார், முதலியார், மலவர், தாண்டாமலவர், நாட்டார், இப்படி 7 கரைகள் முதலில் மண்டாபடி நடத்தி பின்பு அடுத்த 7 நாள் திருவிழாவாக, அதாவது உள்ளூர்கள் இந்த இருக்கக்கூடிய உள்ளூர் கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து காவடி எடுப்பதாகவும், அடுத்த நாள் வெளியூர் காவடி என்பது பக்கத்தில் இதுக்கு உதவக்கூடிய, இதுக்கு சிறப்பு அமைக்கக்கூடிய ஒரு எட்டுப்பள்ளிக்காடு, செம்பாலூர், வீரக்குறிச்சி இதுலேருந்துலாம் காவடிகள் வரும். அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை தஞ்சாவூர்லேருந்து ஒரு பெரிய பால் குடமே வரும்.
மூணாவது நாள் தேரோட்டம் அன்று மிக சிறப்பாக இருக்கும். அன்று பார்த்திங்கன்னா வந்து எல்லா சுற்றி வட்டாரங்கள் ஒரு 50 கிராம மக்கள்லாம் இங்கே ஒன்று கூடி 3 தேர் இழுப்பாங்க. முதல் தேரில் பார்த்திங்கன்னா ஐயனார், அதாவது காவல் தெய்வம், இந்த கிராமங்களுக்கு இருக்கிற காவல் தெய்வம் ஐயனார் வருவார். அடுத்ததில் சுப்பிரமணியன் முருகன் வருவார். அடுத்ததெல்லாம் அம்மன் மாரியம்மன் வருவாங்க. இந்த மாரியம்மன் தேர் வருகின்ற பொழுது அன்று ஒரு சிறப்பு அமைக்கின்ற வகையில் பக்கத்தில் இருக்கிற எட்டுப்புள்ளி கிராமத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளவங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 தாம்பலங்களை கொண்டு வந்து பானை பருவத்தினையோடு வந்து வெடிகள் வெடித்து அவர்கள் தேரை முதலில் கையை வைத்து தேர் இழுப்பார்கள். பின்பு எல்லோரும் இழுத்து கொண்டாந்து ஈவினிங் ஒரு மாலை பொழுது ஒரு 3 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா இரவு சூரியன் மறைகின்ற பொழுது கொண்டாந்து அழகாக நிறுத்தி விடுவார்கள். மறுநாள் அம்மன் கனவில் வந்து சொன்னது போன்று இன்று வரையிலும் அம்மன் இந்த சுற்றியுள்ள ஒரு 20-30 கிராமங்களுக்கு ஒரு காவல் தெய்வமாக, ஒரு எல்லோருக்கும் கஷ்ட காலங்கள் உதவுகின்ற ஒரு தெய்வமாக வழங்கி கொண்டிருக்கின்றது.